Hi friends, welcome to Sai Green Vlogs. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே ஈஸியாக வந்து வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் வந்து எப்படி செய்கிறதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து டம்ளரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா அளவும் எடுத்துகிட்டு போகிறேன். வந்து நான் 1.5 டம்ளர் அளவுக்கு மைதா மாவு எடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து நான் 3 முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 3 முட்டை வந்து இப்போ உடச்சி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் முட்டை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சுலாம் யூஸ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி சப்போஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வெளில வச்சுருங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுன்னா உங்களுக்கு வந்து அதை நல்லா அடிக்கும் போது பீட்ஸ் நுரை வந்து வராது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த 3 முட்டையை வந்து நம்ம நல்லா கலக்கி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் கிட்ட இதை வந்து நல்லா நுர வர அளவுக்கு நம்ம வந்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முட்டையை ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இந்த அளவுக்கு நுர வர மாதிரி அடிச்சு வச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அடிங்க. நல்லா பீட்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கேக் வந்து நல்லா சாஃப்டாகவும் நல்லா ஸ்பாஞ்ச் உப்பி வரும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃப்ரெண்ட்ஸ் இந்த டம்ளர் அளவு தான் நம்ம மாவு எடுக்க போகிறோம். அதே டம்ளர் அளவு 1 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கரை பவுடர் பண்ணி 1 டம்ளர் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த முட்டை கூட நம்ம இதை சேர்த்து இதையும் நல்லா கலக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட விஸ்க் இருந்தால் விஸ்க் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஸ்போக் ஸ்பூனு கண்டி அதுமாரி எதாவது வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த சர்க்கரையும் இந்த பாருங்க அப்படியே நல்லா சூப்பராக வந்து இதுவாக இது பாருங்க முட்டை. இந்த சர்க்கரையும் வந்து இந்த முட்டை கூட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கரை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து வெனிலா எசன்ஸ் வந்து ஊற்ற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எசன்ஸ் நீங்கள் வந்து வெண்ணிலா அப்படி இல்லைனா பைனாப்பிள் ஃப்ளேவர் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ நீங்கள் அந்த ஃப்ளேவர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி உங்களால் வெண்ணிலா எசன்ஸ் கிடைக்கலன்னா நீங்கள் வந்து ஏலக்காய் வந்து ஒரு 2-3 ஏலக்காய் வந்து சர்க்கரை கூடயே வந்து மிக்சியில் அடிக்கும் போது சர்க்கரை கூடயே ஏலக்காவும் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூடியாலே வந்து நான் 2 மூடி எசன்ஸ் வந்து ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எசன்ஸ் வந்து ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம மைதா மாவு வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 டம்ளர் எடுத்துக்கிறேன். அதில் வந்து ஜலடியில் வந்து சேர்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஜலிச்சு தான் போடணும். நம்ம வந்து 1.5 டம்ளர் எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். 1 டம்ளர் போட்டாச்சு, இன்னும் 1/2 டம்ளர் எடுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து 1/2 டம்ளர் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் மாவு வந்து சேர்த்தாச்சு. அடுத்தது வந்து பேக்கிங் பவுடர் ஃப்ரெண்ட்ஸ். பேக்கிங் பவுடர் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாவு எடுத்த அதே கிளாஸில் வந்து 3/4 டம்ளர் வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் அதெல்லாம் வந்து சேர்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் சேர்த்தா டேஸ்ட் வந்து மாறிடும். ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம முட்டை எடுத்து வச்சோம்ல இது கூட சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம மைதா மாவு வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 டம்ளர் எடுத்துக்கிறேன்.
அதில் வந்து ஜலடியில் வந்து சேர்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஜலிச்சு தான் போடணும். நம்ம வந்து 1.5 டம்ளர் எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். 1 டம்ளர் போட்டாச்சு, இன்னும் 1/2 டம்ளர் எடுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து 1/2 டம்ளர் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் மாவு வந்து சேர்த்தாச்சு. அடுத்தது வந்து பேக்கிங் பவுடர் ஃப்ரெண்ட்ஸ். பேக்கிங் பவுடர் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வந்து இட்லிக்கெலாம் போடல ஃப்ரெண்ட்ஸ். ஆப்ப மாவு சோடா மாவுன்னு சொல்லுவாங்களே அதான். இது சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதிகமாக வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், 1/4 ஸ்பூன். நெக்ஸ்ட்டு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக சால்ட்டு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல மாவு, அதை வந்து ஜலிச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மாவு வந்து ஜலிச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்கணும், அப்படியே சேர்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மாவுலாம் ஜலிச்சாச்சு. இதுக்கப்புறமா வந்து நம்ம ஃபாஸ்ட்டாலாம் வந்து கலக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், பொறுமையாக தான் கலக்கணும். அந்த கட்டி இல்லாத நைஸாக மிக்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பேட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து பால் வந்து காய்ச்சி வச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த குட்டி குட்டி பபிள்ஸ்லாம் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து நீங்கள் வந்து இப்படி பொறுமையாக மிக்ஸ் பண்ணும் போது தான் அது அப்படியே இருக்கும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக போட்டு நம்ம முட்டை அடித்தோம்ல அந்த மாதிரி சுற்றிட்டிங்கன்னா அது வந்து போயிடுச்சுன்னா அப்புறம் கேக் வந்து ஃப்ளஃபியாக வராது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேட்டர் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ ரெடி ஆயிடுச்சுன்னா போதும் இந்த கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து நம்ம வந்து பேக்கிங்க்கு வந்து அந்த பாத்திரம் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம கேக்கு வேக வைக்கிறதுக்கு வந்து பாத்திரம் வந்து வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் குக்கர் இருந்தால் குக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து இட்லி குண்டா வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து இப்போ சால்ட் உப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் கொட்ட போகிறோம். சப்போஸ் உங்கள் வீட்டாண்ட ஆற்று மணல் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாத்திரம்லாம் எந்த டேமேஜுமே ஆகாது. இந்த பாத்திரத்தில் வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சால்ட் வந்து ஒன்ஸ் கொட்டி யூஸ் பண்ணிட்டா அப்புறம் யூஸ் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வாட்டி கேக் செய்யறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இந்த சால்ட்டை வந்து பாத்திரத்தில் வந்து கொட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சால்ட்டு போட்டு நல்லா எல்லா இடத்துலையும் சமமாக வந்து இது பண்ணி பரப்பி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருந்தால் நீங்கள் வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாண்ட் உள்ளே வச்சுட்டு இப்போ வந்து நம்ம 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மூடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மூடிட்டு சிம்மில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கேக் வந்து ஊற்றி வைக்க போகிறேன். எங்கள் வீட்டில் வந்து கேக் டின்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நான் இந்த பாத்திரத்தில் ஊற்றி வைக்க போகிறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த கப்பு எதனா கிண்ணம் இருந்தால் கூட நீங்கள் அதில் வந்து செஞ்சுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம க்ரீஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து நீங்கள் பட்டர் இல்லைனா நெய் அப்படி எது வேணால் சேர்த்துக்கலாம். என்கிட்ட பட்டர் நெய் எதுவுமே இல்லாதனால நாங்கள் வந்து எண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து இப்போ தடவிக்க போகிறோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கேக் நம்ம ஊற்றி வைக்கும் போது ஒட்டாமல் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எடுக்கும் போது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கீழே அதுக்கப்புறம் சைடு எல்லா இடத்துலையும் வந்து எண்ணெய் வந்து நல்லா அப்ளை பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஆயில். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து மைதா மாவு வந்து போட்டு டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் கொடுத்துக்கலாமா
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மைதா மாவு வந்து போட்டாச்சு. இதை வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி சுற்றி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா வந்து சுற்றி டஸ்ட் பண்ணி எடுத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இது எக்ஸ்ட்ரா மாவுலாம் வந்து இதில் வந்து நல்லா தட்டி எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா மாவு அங்கங்கே ஒட்டி இருந்துச்சுன்னா நம்ம கேக் செஞ்சு எடுக்கும்போது கேக்கில் வந்து கருகி போன மாதிரி பிளாக் கலரில் டாட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதான் வந்து கரெக்ட் கன்சிஸ்டன்சி. நீங்கள் உங்கள் வீட்டில் பட்டர் ஷீட் இருந்தால் கூட இதில் வந்து பட்டர் ஷீட் போட்டு மேலே வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லாதனால நாங்கள் வந்து இப்படி செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எடுத்து வச்ச பேட்டரை வந்து இதில் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பேட்டரை வந்து நம்ம இந்த பாத்திரத்தை சேர்த்தாச்சு. இப்போ வந்து சும்மா லைட்டாக இப்படி டேப் பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் வெளில வரும் ஃப்ரெண்ட்ஸ். கேக் வந்து வெடிக்காமல் நல்லா சாஃப்டாக வரும். இப்படி குலுக்காதீங்க, ஷேக் பண்ணாதீங்க, சும்மா இப்படி டேப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேட்டர் வந்து நம்ம எடுக்கிற பாத்திரத்துக்கு வந்து பாதி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றணும். ஏன்னா இது கேக் வந்து உப்பி வரும். அதனால் பாதி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் பாத்திரம் ஃபுல்லாக வர மாதிரி ஊற்றுனீங்கன்னா அது வந்து உப்பி வந்து கீழே ஊற்றி ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இவ்வளோ அளவு இருந்தால் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ண ஏந்திரத்தில் வந்து இது வந்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து இதுக்குள்ளே வந்து வச்சுக்கலாம். நீங்கள் வந்து பக்கத்தில் யாராவது ஆள் இருந்தால் ஹெல்ப்பு கூட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கை சுட்டுடும், பார்த்து வைக்கணும். 10 நிமிஷம் வந்து சால்ட்டு போட்டு நல்லா ப்ரீஹீட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது உள்ளே வச்சு நம்ம வந்து மூடிடலாம். மூடிட்டு ஒரு 25 to 30 minutes கழித்து வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வேறு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேக் வந்து வச்சு 30 minutes ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெந்துச்சா இல்லையான்ட்டு திறந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கேக் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து உப்பி வந்துச்சு. இப்போ வந்து சின்னதாக குச்சி இல்லைன்னா நைஃப் வச்சு இப்போ வந்து இதை குத்தி பார்க்கலாம். ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துச்சுன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எதுவுமே வந்து நல்லா ஒட்டாமல் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கேக் வந்து வெளில எடுத்தாச்சு. இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம அழகாக எடுக்க முடியும். பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து உப்பி சாஃப்டாக வந்துடுது. கொஞ்ச நேரம் ஆறிட்ட பிறகு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கேக் ஆறிடுச்சு. இப்போ நம்ம சைடில் வந்து இந்த கத்தி விட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எடுக்கும்போது வந்து பாத்திரத்தில் வந்து ஒட்டாமல் வரும். இப்போ வந்து இதை தட்டில் வந்து கவுத்திக்கலாம். கேக் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுது. சாஃப்டாக இருக்குது, அழகாக இருக்குது பாருங்கள். எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் நல்லா மெத்துப்பராக வந்தது ஃப்ரெண்ட்ஸ். மெத்துன்னு இருக்குது, அழகாக வந்துடுச்சு. இருமா இதை பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். நல்லா புசு அமுங்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படிதான் நீங்களும் வந்து இதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கேக் ஃப்ரெண்ட்ஸ் பாத்திரத்தில் கூட பாருங்கள் நல்லா ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே கேக்கு நல்லா அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்லா தள்ளன்னு யுவா பாரதி செஞ்ச கேக் இப்படி அம்பிட்டு அழகாக இருக்குது. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ண, அப்புறமா நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ஹாப்பி பர்த்டே டு யூ. வாவ், ஏன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கேக் வந்து எவ்வளோ சாஃப்டாக வந்து செஞ்சுருக்கன்ட்டு. நல்லா சாஃப்டாக இருக்குது.
நல்லா நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் நான் சொன்ன அளவுக்கு வந்து செஞ்சு பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கேக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சாய் கிரீன் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா பாய். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். கேக் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அழகான